கையேற்றம் மூலம் விவாதமான சொக்கர்முடியில் மீண்டும் கையேற்றம் நடந்துள்ளது. விவாத பூமியில் அத்துமீறி நுழைந்து காடுகள் வெட்டப்பட்டுள்ளது. நீலக்குறிஞ்சிகளும் சேதப்படுத்தப்பட்டுள்ளன. கையேற்றம் நடத்திய அடிமாலியை சேர்ந்த நபரின் தொழிலாளிகள் தான் தடையை மீறி இப்பகுதிக்குள் நுழைந்தது. காவலர்களும் பொதுமக்களும் இணைந்து அத்துமீறி நுழைந்தவர்களை இறக்கிவிட்டனர். காலையில்தான் தொழிலாளிகள் சொக்கர்முடிக்கு வந்து புல்மேடுகள் வெட்டி தெளிக்க தொடங்கியது. சம்பவம் தெரிந்ததோடு சொக்கர்முடி பாதுகாப்பு சங்க உறுப்பினர்களும் ராஜாக்காடு காவலர்களும் சம்பவ இடத்திற்கு வந்து கையேற்ற முயற்சியை தடை செய்தனர். കഴിഞ്ഞ ദിവസം IG സേതുരാം സാർ ഇവിടെ ഈ സ്ഥലം സന്ദർശിക്കുകയും അതിനുശേഷം ഈ റോഡ് റോഡ് അനധികൃതമായി വെട്ടിയ റോഡ് ഒരു ഗേറ്റ് സ്ഥാപിച്ചിട്ടുണ്ടായിരുന്നു. ആ ഗേറ്റ് ഇട്ട് ലോക്കിട്ട് പൂട്ടി വെച്ചിരുന്നതാണ്. ഇങ്ങോട്ട് ആരും കയറ്റി വിടരുത്, ഇത് സർക്കാർ വക സ്ഥലമാണ് എന്ന് അദ്ദേഹം അസന്ധിഗ്ധമായിട്ട് പ്രഖ്യാപിക്കുകയും ഇങ്ങോട്ട് ആരും കടത്തി വിടരുതെന്ന് പറഞ്ഞിട്ട് പോയതാണ്. ആ പൂട്ട് പൊളിച്ചിട്ട് ഇന്ന് അതായത് മാരിചന്ദ്രൻ എന്ന് പറഞ്ഞ ആൾ, അതുപോലെ തന്നെ ബൈസമണിക്കാരൻ ബോണി, അതായത് ഈ മൈജോയുടെയും സിബിയുടെയും പണിക്കാരാണ്. അവന്മാർ ഒരു 5-8 മിഷനുമായിട്ട് കളവിട്ടുന്ന മിഷനായിട്ട് വന്നിട്ടാണ് ഈ പ്രദേശം മുഴുവൻ ഇപ്പോൾ ഞങ്ങൾ നിൽക്കുന്ന ഇതിൻ്റെ പുറകുവശം കാണുന്ന ഈ പ്രദേശം മുഴുവൻ, അതായത് നീലക്കുറിഞ്ഞിയും അതുപോലെ ജൈവവൈവിധ്യങ്ങൾ നിറഞ്ഞ സസ്യജാലങ്ങളെല്ലാം ഉണ്ടായിരുന്നത് എല്ലാം വെട്ടി നശിപ്പിച്ചിരിക്കുക. நீலக்குறிஞ்சிகள் உட்பட உள்ள இயற்கை பாதுகாப்புள்ள செடிகள் தான் நாசம் செய்யப்பட்டது. பூமி கையேற்றத்திற்கு தலைமை வகித்த அடிமாலியை சேர்ந்த சிபி என்பவரின் தொழிலாளிகளும் பூமி வாங்கிய நபர்களும் தான் வந்து புல்மேடுகள் வெட்டி தெளிக்க முயற்சித்தது. சம்பவம் தேவிகுளம் சப் கலெக்டரும் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு தெரிவித்தும் இதுவரையும் வருவாய்த்துறை அதிகாரிகள் இங்கு வரவில்லை. சொக்கர்முடியில் கையேற்றம் நடந்தது பல்வேறு ஏஜென்சிகள் நடத்திய பரிசோதனையில் தெரியவந்தும் நடவடிக்கைகள் தாமதமாவதாக குற்றச்சாட்டு நிலைநிற்கும் நேரத்தில்தான் மீண்டும் சொக்கர்முடியில் அத்துமீறி நுழைந்தது கையேற்றங்கள் நடத்தப்பட்டுள்ளது. நியூஸ் பியூரோ, ராஜகுமாரி.